ஹே ஆல், ஈத் முபாரக். இன்றைக்கி வந்து ஈதோட vlog நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் ஈத் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து முந்தின நாள் ப்ரிப்ரேஷன்ஸ்லேருந்தே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தி ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தா. அதாவது அவள் ஈவினிங்கே மெஹந்தி வச்சுட்டாலாம் அப்படின்னு. நானும் பதிலுக்கு ஃபன்னாக ஒரு ரீல் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு ஈவினிங்ஸில் மருதாணி வச்சதெல்லாம் மறந்தே போச்சு. நைட்டு 1 மணிக்கு தான் அவசர அவசரமாக ஏதோ ஒன்று வைப்பேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கதெல்லாம் முந்தின நாள் ப்ரிப்ரேஷன். ஒரு பவுலில் பாஸ்மதி ரைஸும் முந்திரியும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அண்ட் முந்திரியும் பாதாமும் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே கேரட்க்கு இருக்குது. அண்ட் மற்ற ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈத் அன்னைக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே பயங்கர பரபரப்பாக இருக்குது. ஸோ கடக்கடன் ஒன்று பின்னாடி ஒன்று அடுப்பில் ஏற்றி இறக்கி தனுவை சைட் பை சைட் குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு அப்படின்ட்டு பயங்கர பிஸியாக இருந்தேன். அவனை கொஞ்சம் நேரம் அப்படி நில்லு இப்படி நில்லுன்னு சொல்லி அவங்க நன்னா கூட ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொழுக அனுப்பி வச்சுட்டு திரும்பவும் கிச்சனுக்கு வந்துட்டேன். ஸோ வட்டலப்பம் வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஊரில் இருக்கும்போது என் கோர்சஸ் தான் எப்போவுமே பண்ணுவாங்க. எந்த ஈதுலையுமே வட்டலப்பம் அவங்க தான் செய்வாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 முட்டையை அடித்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் பாதாம் பருப்பு சேர்ப்பாங்க. அவங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட கொஞ்சம் பால், சர்க்கரை இது எல்லாமே போட்டு மிக்சியில் பல்ஸ் ஓட்டிடுவாங்க. ஓட்டிட்டு இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி ஞாபகம் வச்சு செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. ஃபஸ்ட்டு இதை அடுப்பில் ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பணியாரம் வந்து 2 கல்லில் மாற்றி மாற்றி ஊற்றிட்டு கூட தொட்டுக்க வந்து கார சட்னி வச்சுருந்தேன். ஸோ இதையும் செஞ்சு வச்சுட்டு சைட் பை சைட் கேரட் கீருக்கு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டுட்டு நம்ம முந்தின நாள் சாப் பண்ணி வச்சுருந்த பாதாம் முந்திரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அண்ட் முந்திரி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா கொரன்னு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சா தான் வந்து அந்த கீரை வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதே நெய்யில் வந்து நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். சைடில் நம்ம வட்டலப்பம் பாருங்கள், மெத்துன்னு பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துச்சு. ஸோ இந்த கேரட் வந்து எப்படி வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நல்லா அதோட இது மாறக்கூடாது. பாலில் எவ்வளோ வெந்தாலுமே வந்து குழஞ்சி போகாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். அதாவது பாஸ்மதி முந்திரி பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து சைடில் அந்த நெய் கொழுப்பாக பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தா பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து டேடி எடுத்துகிட்டு வந்த வீடியோ. எல்லாருமே தொழுக வந்திருக்காங்க. பயான் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு தான் போகிறோம். மதிய விருந்து அங்கே தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஏதாவது ஹெல்ப்பாக இருப்போம் முன்னாடியே போய் அப்படின்னு தான் நினச்சேன். நான் போகும்போது 10:40 டைம். அப்போவே அக்கா வந்து பிரியாணி தம்மில் விட்டுருச்சு. சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஈரல் கிரேவி மட்டும்தான் பாக்கி. ஸோ அதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். அக்கா வீட்டில் வருஷம் தவறாமல் குர்பானி கொடுத்துருவாங்க. ஸோ குர்பானி கொடுக்குற வீட்டில் இந்த ஈரல் கிரேவி மஸ்ட்டு. இந்த ரெசிபி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள். கழுவி வச்ச ஈரல், செவரொட்டி எல்லாத்தையும் அந்த குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டுட்டாங்க. வேலை முடிஞ்சுது. இந்த சைடில் பார்த்தோன்னா குட்டீஸ்லேருந்து பொடுசு வரைக்கும் எல்லாமே குர்பானி கறி வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. இது வந்துட்டு கரெக்டாக ஈவனாக எல்லாருக்கும் அளந்து கரெக்டான அளவில் அளந்து வந்து பேக் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பேக்கிங் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு சில நேரங்களில் ஒரு வீட்டில் வந்து 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஒரு சில வீடுகள் வந்து கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஸோ அந்த மெம்பர்ஸை பொறுத்து வேணால் அளவு மாறும். மற்றபடி நம்ம இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதிக்காரங்களுக்கு இவ்வளோ, அந்த ஜாதிக்காரங்க அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் ஈவனாக இதை ஷேர் பண்ணி கொடுக்கும் போது தான் அந்த நன்மையவே நம்ம அடைய முடியும். சைடில் பார்த்தோன்னா ஈரலும் குக் ஆகிடுச்சு. பிரியாணி நல்லா தம் ஆகிடுச்சு. ஒரு பரட்டி விட்டு மூடி வச்சுக்க போகிறோம். எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு 11 மணிக்கெலாம் பிரியாணி ஆகிறது வருஷம் எங்கள் அக்கா வீடு மட்டுமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். எப்போ நான் வந்துட்டு பிரியாணிக்கு அடுப்பில் பாத்திரம் ஏற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அக்கா வந்துட்டு பிரியாணி நான் டேஸ்ட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும். எனக்கும் அதே மாதிரி டேஸ்ட் பார்க்க கொண்டு வந்துருச்சு. செம்மையான கொழுப்பு கறி அன்னைக்கு இருந்தது. நல்லா வந்துருந்துச்சு பிரியாணி. சூப்பராக தம்மாகி இருந்துச்சு. ஸோ இது வெறும் டேஸ்டிங் மட்டும்தான். இனிமேல் எந்திரிச்சு எல்லாம் லொஹர் தொழுதுட்டு அதுக்கப்புறமா ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வெளியே போகிற பிளான்ஸ் இருக்குது. எல்லா ரிலேஷன் வீட்டுக்கும் போகணும். ஏன்னா இப்போ நான் லீவ் முடிஞ்சு போனேன்னா நெக்ஸ்ட்டு லீவுக்கு தான் இன்ஷால்லா வருவேன். பிகாஸ் என் சொந்த ஊர் என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது இப்போது. அதனால் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போகிறோம். நிறைய பேர் வீட்டுக்கு அன்றைக்கி போயிருந்தோம். இதுதான் வந்து அக்கா வீட்டிலேருந்து போகிற அந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டில் என்னோடய 6, 7, 8 வயசுகளில் ஓடி விளையாடாத இடமே கிடையாது. நான் இங்கே தான் விளையாண்டுருக்கேன், இங்கே தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு இந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்துருச்சு. இன்றைக்கி நான் இந்த தெருவில் வந்து யாரோ மாதிரி வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ரிலேஷன் வீட்டுக்கு இப்படி நடந்து போவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை சின்ன வயசுகளில். ஆனால் அதுதான் உண்மை. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஊரோட சின்ன பள்ளிவாசல். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த இடங்கள்லாம் ஜேன்னு ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து தெருவே வெறிச்சோடி இருக்குது. காலியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம்
அதான் பெருநாளே ஆரம்பிச்சிருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் பெருநாள் அன்னைக்கு ஈவினிங் தான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி தாராபுரம் வராங்க. எங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே தான் பெருநாள் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. மார்னிங்கே வேற ஒரு புது ட்ரெஸ் போட்டு தொழுதாச்சு எல்லாம் செஞ்சாச்சு. இருந்தாலும் ஈவினிங்க்கு மேலே தன்வீர் ரொம்ப ஹைப்பானா டாடி வராங்க அப்படின்ட்டு அவங்க வந்த உடனே தாதா தாதிமா வந்து பெருநாள் காசு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு செம்ம ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்கே என்னெல்லாம் டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்களோ எல்லாத்தையும் ஒரு பேக்கில் எடுத்து வச்சு டாடி வந்தவொடனே 1 by 1 இறக்கி இது எல்லாத்தையும் விளையாடி காட்டுவேன் அப்படின்னு காட்டிட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வரும்போது எப்போவுமே இதெல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாமே தஞ்சாவூரோட ஸ்பெஷல் தம்ரூட்டு, முட்டை மிட்டாய்லாம் நிறைய வீடியோஸில் கூட பார்த்துருக்கோம்ல எப்படி செய்யறதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஊரோட ஸ்பெஷல் தான். அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். சில ஊருக்குன்னு தனித்துவமான ஸ்வீட்ஸ் அண்டு காரம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு தான் எப்போவுமே இந்த சைடு நாங்கள் வாங்கிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் தான் இது. மினி பாதுஷா, அந்த முறுக்கு, இது எல்லாமே பர்சனலி என்னோட ஃபேவரட். இதெல்லாம் அன்பேக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டின்னர் என்னன்னு பார்த்துடலாம். அக்கா வந்து அங்கேருந்து பிரியாணி கொடுத்து விட்ருந்தது. ஸோ வந்த உடனே அந்த பிரியாணியெல்லாம் சூட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈரல் கிரேவி, தால்ச்சா, தயிர் சட்னி, ஸ்வீட் வந்து கேரட் கீர் அவங்களுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து சூடு பண்ணிக்கிட்டாச்சு. கூடவே வந்து வட்டலப்பமும் அவங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இதோட சூடாக தோசை ஊற்றி சூப்பராக டின்னரை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த முட்டை மிட்டாயை டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈத் டேவை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்வீட் மாதிரி எங்களோட ஈது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.